ஆ பிரிவுபடுகிறேன். யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று என 3 வகைப்படும். அசை. எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். இது நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். சீர். நேரசையோ அல்லது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர் எனப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என 4 வகைப்படும். ஓரசைச்சீர். அசை வாய்ப்பாடு. நேர் நாள், நிறை மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு. ஈரசைச்சீர். அசை வாய்ப்பாடு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். மூவசைச்சீர். காய்ச்சீர். அசை வாய்ப்பாடு. நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். கனிச்சீர். அசை வாய்ப்பாடு. நேர் 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 தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. மூவசைச்சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்க்கின்ற பொழுது நாலசைச்சீர் தோன்றும். தலை. பாடலில் என்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் முதலசை சீரின் முதலசையும் பொருந்துதல் தலை எனப்படும். அடி. இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடியாகும். தொடை. பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றை வர தொடுப்பது தொடையாகும். இது எதுகை தொடை, மோனை தொடை, ஏய்வு தொடை என 3 வகைப்படும். நன்றி.